இதுக்கெல்லாம் தீர்வு ஒரே ஒரு வீரப்பன். இன்னைக்கு வீரப்ப மட்டும் இருந்தாப்லன்னா நினைச்சு பாப்பாங்களா டேம் கட்டுறதுக்கு? உள்ள யாரும் நுழைய கூட மாட்டானுங்க. இல்ல, அதனால இதெல்லாம் அதுவும் தருமபுரி மாவட்டம்னா அதிக பாதிப்பு. இப்ப நம்ம கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? தர்மபுரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம் கேட்கிறோம். ஆனா கூட்டு குடிநீர் திட்டத்துக்கே தண்ணி வராது. நாளைக்கு உபரி நீர் திட்டம் மறந்துட வேண்டியதுதான். இன்னைக்கு நான் போயிட்டு வந்த பில்லிகுண்டு ஜூலை மாசம் 1ஆம் தேதி. இன்னைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி காவிரி எப்படி வெள்ளம் கரையோண்டு போயிட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு காவிரி நடுவுல போய் நின்று பேட்டி கொடுத்தேன். தண்ணி இல்ல, வர தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணி, கழிவு தண்ணி. மேட்டூர் டேம்ல தண்ணி இல்ல. ஜூன் 12ஆம் தேதி வருஷம் குறுவை சாகுபடிக்கு தண்ணி விடுவாங்க டேம்ல. 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் திறக்கல, தண்ணி இல்ல. அப்போ இன்னைக்கு நமக்கு தண்ணி இல்ல, தண்ணி வரல. அப்போ டேம் கட்டினா நினைச்சு பாருங்க நம்ம நிலைய. குடிக்கிற தண்ணி கிடைக்காது. அதனால இது ஒரு பொழுதும் விடக்கூடாது. நம்ம சத்தம் போடுங்க, அழுத்தம் கொடுங்க, பதிவு போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பண்ணாதான் நமக்கு கர்நாடகா கட்ட மாட்டான். 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அந்த டேம கட்ட போறான். 12,500 ஏக்கர் காடு. அதான் நாங்க சொல்ல மறந்துட்டேன். இதுக்கெல்லாம் தீர்வு ஒரே ஒரு வீரப்பன். இன்னைக்கு வீரப்ப மட்டும் இருந்தாப்லன்னா நினைச்சு பாப்பாங்களா டேம் கட்டுறதுக்கு? உள்ள யாரும் நுழைய கூட மாட்டானுங்க. இல்ல, அதனால இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதனால 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு ஒரு டேம கட்டுறாங்கன்னா அதெல்லாம் விடவே விடாது. நம்ம காடுயா, நம்ம மரம், நம்ம காடு, நம்ம விலங்குகள், புலி, யானை எல்லாமே இங்க இருக்கிறது. அதனால இதை ஒருபொழுதும் விடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு நடைப்பயணம் போட்டு துண்டு பிரஸ் எல்லாம் கொடுங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. எல்லாம் ஒரு நான் கேட்கறது இளையவர்கள், இளைய சமுதாயம், ஜென்சியில் போன்ற இளைய சமுதாயங்கள் எல்லாமே. இது எதுவும் விவசாயிகள் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது குடிநீர் பிரச்சனை, சோறு. எங்கிருந்து நமக்கு சோறு வருது? டெல்டா, காவிரி டெல்டா. இந்த தண்ணி அங்க போய் நமக்கு உழவர்கள் நமக்கு அங்கே சோறு போடுறாங்க. குருவை, சாம்பா, தாளடி 3 போகம் அங்கே விளைகிறது நமக்கு. அதனால இது நம்முடைய உணவு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை, அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கர்நாடகா மேகதாது அணையை கட்டக்கூடாது, கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவோம். கட்சி எந்த அடிப்படையிலையும் பார்க்காது. எல்லாமே தமிழர்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நாம் செயல்படுவோம். நாம் மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம். காவிரியை காப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம்.